ஆ, தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து என்னன்னா, அவரு தீர்மானிச்சு ஒரு நல்ல நபர தேர்ந்தெடுத்து, தான் கட்சிக்காரங்கள சார்ந்தவங்களும், திறமையானவர்களும், நமக்கு கட்டுப்பட்டவர்களும், நல்லா அறியப்பட்ட ஒருத்தவங்களா நமக்கு வந்து பாடநூல் கழகத்துக்கு எல்லாத்துக்குமே நமக்கு பாடநூல் கழகத்தை அறிவிச்ச மாரி, மீதி இருக்கிற ஆணையத்துக்கு எல்லாமே அறிவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இது வந்து நல்ல விஷயம் தான். ஒருத்தர் வந்து ஒரு ஒரு பரிந்துரை மத்த கூட்டணி கட்சிகள்ல இருந்து ஒரு பரிந்துரை பண்ணும்போது, ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. எப்படின்னா, பரிந்துரை பண்ணிட்டாங்கன்னா, ஒரு முக்கியமான கட்சி தலைவர்களோ, கூட்டணி கட்சி தலைவரோ வேற யாராவது இருந்தாங்கன்னா, கண்டிப்பா அவங்களுக்கு வந்து செவிசாய்ச்சு அவங்களுக்கு வந்து முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தமிழக முதலமைச்சர் தள்ளப்படுவார் அப்படின்றதுக்காக முன்னமே அதை சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி வந்து யாருமே சிபாரிசு பண்ணி வர வேண்டாம். அவங்களுக்கு கண்டிப்பா கொடுக்க மாட்டோம் அப்படின்றதுக்கு ஒரு எச்சரிக்கையா தான் இது கொடுக்குறாங்க. ஒருவேளை அதை வந்து இது சொல்லல அப்படின்னா இதுக்கு முன்னாடி எல்லாருமே அடுக்கடுக்கா வந்து இந்த மாதிரி சிபாரிசுகளோட வர ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய கூட்டணி கட்சிகள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே வர ஆரம்பிச்சிருவாங்க. மக்கள் இடத்துல வந்து ஒரு இதுக்கு முன்னாடி இருந்த ரெகுலர் பொலிட்டிக்கல் திருப்பி அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படின்றது ஒரு எண்ணத்துல தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காரு. இது வந்து ஆல்ரெடி காங்கிரஸ்க்கு ஒரு எம்பி சீட்டை கொடுத்துட்டாங்க. ராஜ்யசபா எம்பி சீட்டை வந்து தாவேக அரசு வந்து கொடுத்துட்டாங்க. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு சலசலப்பு வந்தது. தாவேக அரசுக்கு பார்லிமெண்ட்ல பேசுறதுக்கு ஒரு ஆளு கரெக்டான ஒரு வாய்ப்பு கிடைச்சும் தாவேக அரசு வந்து அதை மிஸ் பண்ணிருச்சா. நம்மளோட உரிமையை டெல்லியில போய் பேசணும்னா பார்லிமெண்ட்ல போய் பேசணும், நமக்கான ஒரு கட்சியை சார்ந்த நம்ம நிர்வாகி இருந்தாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்றது அதை வந்து தாவேக அரசு மிஸ் பண்ணிருச்சு அப்படின்றது பல தரப்புல இருந்து நிறைய ஒரு குற்றச்சாட்டுகளோ எதிர்மறையான விமர்சனங்களோ வந்ததை பொறுத்துதான் திருப்பியும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழல் ஏற்பட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் அந்த மாதிரி சிபாரிசு எல்லாமே தவிர்க்கணும் அப்படின்னு நேர்படியா ஒரு ஒரு சரியான ஆளை நியமிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வெளிப்படையான ஸ்டேட்மெண்ட் இது வரைக்கும் யாருமே கொடுத்ததில்ல. இது வந்து ஒரு வெளிப்படையா கொடுத்துருக்கிறது வரவேற்கத்தக்கது, ஒரு மாற்றத்துக்கான ஒரு அரசியலா இதை நம்ம தன் கட்சியோடைய பேச்சாளரை தானே திரும்ப நியமிச்சிருக்கிறாங்க இல்லையா? அப்போ அது அந்த எப்படி ஜஸ்டிஃபை பண்ண போறாங்க? நீங்க பாருங்க, எந்த ஒரு கட்சியிலுமே ஒரு இளம் வயதுல ஒரு பேச்சாளரா இந்த வயசுல இருக்க மாட்டாங்க. விஜய் கட்சியில இருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இளம் பேச்சாளர் அந்த மாதிரி ஒரு வெறுபெரியான ஒரு இடத்துல இருந்து வந்தவங்க. ஒரு ரெகுலரா இருக்கிற ஒரு 20 வருஷம் 30 வருஷம் அரசியல இருந்தவங்க தான் சட்டமன்ற உறுப்பினரோ ஒரு அமைச்சரோ இல்லாம புதுசா இருந்தவங்க தான். புதுசா ஒரு 2 மாசத்துல கட்சியில சேர்ந்தவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் நீங்க வந்து நிறைய அமைச்சர்களாவே இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆட்கள் தான் விஜய் கிட்ட இருக்கிறாங்க. அதனால அவங்களோட பேச்சாளர் கொடுக்கறது ஒன்றும் தவறு இல்லை அப்படின்னா அவங்க மேல எந்த முக்கியமா நம்ம தமிழ்நாட்டு அரசியல பார்க்க வேண்டியது ஒரு நபரை நம்ம நியமனம் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து ஏதோ ஊழல் குற்றச்சாட்டோ வேற ஏதாவது குற்றச்சாட்டுகள் இருக்கு அப்படின்ற பட்சத்தை நம்ம அதை மட்டும் தான் பார்க்கணும். பேச்சாளர் அப்படின்றத பார்க்காம நேர்மையா நடந்துக்குவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அவருக்கு கொடுத்துருக்காங்க. அதை நிறைவேற்றுவார். நம்ம நிறைய இளைஞர்கள் அவருக்கு சப்போர்ட் இருக்கிறாங்க. அந்த லைவ்லோ மணின்னு சொல்றவருக்கு இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்றது இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்தாங்க 2 பேருமே. அவங்க பெருசா என்ன பண்ணாங்க அப்படின்றது வளர்மதி அவங்க முன்னாள் அமைச்சராக இருந்தாங்க. இவரும் ஒரு பேச்சாளராக இருந்தாரு ஒரு திமுக. அவங்க 2 பேருமே பெருசா அந்த பாடநூல் கழகத்தை ஏதாவது பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது சீர்திருத்தங்கள் வேற என்ன நடைமுறைகள் மாற்றங்கள் அவங்க அந்த பதவிக்கு வந்தனால பெருசா நல்லது பண்ணாங்க, நிறைய மாற்றங்கள் கொண்டது, அதனால மாணவர்கள் மத்தியில வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்டோ ஏதாவது ஒரு அறிக்கை இருந்தது அப்படின்னா நம்ம ஓகே ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு பொலிட்டிஷியன் கொடுத்தா இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையோட இருக்கலாம். அந்த மாதிரி அவங்க வந்து எதுவுமே பண்ணல. ஒரு பெரிய தாக்கத்தை அந்த பதவிக்கான ஒரு பெரிய தாக்கத்தை அவங்க கிரியேட் பண்ணல அப்படின்றப்போ அது ஒரு வெற்றிடமா தான் இருக்கு. ஒரு தேவையில்லாத ஒரு பதவி மாதிரி தான் அவங்க 2 பேரும் அதை வகிச்சுட்டு வந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தாவேக அரசு வந்ததுக்கு அப்புறம் ஒரு யங்ஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல மாற்றம் வரும்னு